இரவுகளில் FIFA உலகக்கோப்பை 2026 ஆதி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி. நான் உங்கள் அருண் ஆரோக்கியநாதன். மற்றொரு எபிசோடிலே உங்களோடு இணைந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்னர் கூட நிறைய தகவல்களை அடங்கியதாக நம்முடைய தொகுப்புகள் அமைந்திருந்தன. இன்றைய நம்முடைய தொகுப்பில் கூட நாங்கள் முக்கியமான விடயங்களை கொண்டு வர இருக்கின்றோம். குறிப்பாக 2 விடயங்கள் அது பற்றியதாக இப்போது கௌசி அவர்கள் கூறுவார். இன்றைய அழகிய பொழுது நம்ம கூட இன்னைக்கு 2022 ஃபீஃபாலையும் 2026 ஃபீஃபாலையும் வாலண்டியர் அம்பாசிடரா இருந்த ஒருத்தரை சந்திக்க போறோம். அவரோட பேர் மிஸ்டர் கிராம் பெல் சேவியர். உலகமெங்கும் பரவியிருக்கும் ஆதி சேனல் பார்வையாளர்களுக்கும் ஃபீஃபா ஃபேன்ஸ் அனைவருக்கும் மற்றும் என்னை வரவேற்ற அருண் மற்றும் கௌசி அவர்களுக்கும் நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற கிரஹாமிடம் நாங்கள் முதலிலே ஃபீஃபாவோடு எப்படி அவருடைய தொடர்புகள் ஏற்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளும் முன்னர், கிராம், நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டை சேர்ந்தவர், எப்படி இதன் மூலமாக உங்களுக்கு அறிமுகம் கிடைத்தது இந்த ஃபீஃபாவோடு? தேங்க்யூ அருண். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து என்னென்னா, நான் வந்து ஐம் ஃப்ரம் த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. ராஜாக்கமங்கலம் துறைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான கடற்கரை கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ என்னோட பள்ளி பருவங்கள், என்னோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ராஜாக்கமங்கலம் துறை, கார்மல் மேல்நிலைப்பள்ளி, டிஎம்ஐ பொறியியல் கல்லூரி, இதை சுற்றியே தான் இருந்தது. எல்லாமே வந்து ராஜாக்கமங்கலம் துறை தான் என்னோட ஒரு ஃபோக்கல் பாயிண்டாகவே இருந்தது. சின்ன வயசுல இருந்தே கால்பந்து மேலே ஒரு ரொம்ப விளையாட தெரியாமல் இருந்தாலும் லைக் மோர் இன்டு அ கோல் கீப்பர், நிறையா வந்து கடற்கரையில் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடின காலங்கள் உண்டு. நான் படித்த ஸ்கூல் வந்து கார்மல் மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கோட் சொல்லுவாங்க, கால்பந்து கார்மலுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபுட்பால் ஓரியன்டான ஒரு கிராமங்கள் தான் அந்த கடற்கரை கிராமங்கள், கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. ஸோ அதனால் வந்து ஃபுட்பாலில் வந்து நிறையா மார்னிங் ஸ்டார் ஃபுட்பால் கிளப், புத்தந்துறை, மரவன் குடியிருப்பு, ஸோ நிறையா ஊர்கள் வந்து கன்னியாகுமரியில் நல்ல ஸ்ட்ராங்கான கால்பந்து அணிகளாக இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து நிறையா ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து நேஷ்னல் லெவல்ஸ், ஐ கேன் நேம் லாட் ஆஃப் தெம், சந்தோஷ் ட்ராஃபிலாம் நிறைய பேர் விளாட்னாங்க. அதிலிருந்து எனக்கு வந்து அந்த ஃபுட்பால் மேலே உள்ள ஒரு கிரேஸ் வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அது நாட் ஓன்லி த்ரூ மை ஸ்கூல் ஸ்டேஜஸ், அது வந்து இட் வாஸ் கீப் ஆன் க்ரோயிங் லைக் டில் டுடே. அந்த பேஸ் தான் எங்கள் ஊர், எனக்கு என்னோட ராஜாக்கமங்கலம் துறை கன்னியாகுமரி அந்த பேஸ் தான் இன்றைக்கி வந்து நான் ஐம் கேரிங் ஃபார்வர்ட் தட் லெகசி ஆர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் ஃபீஃபா. மிஸ்டர் கிராம் அவரோட ஜேர்னியை அழகா நம்மளுக்காக சொன்னார். அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆரம்பிச்சது, எப்படி ஃபீஃபாக்குள்ள வந்தாருன்னு. ஆனா நம்மளுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 2022 வாலண்டியர் அம்பாசிடரா இருந்திருக்காரு கத்தாரோட ஃபீஃபால. அப்போ அதுல டிவில பார்த்ததுக்கும் அங்க வேலை செஞ்ச அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ 2016 என்னோட கரியர் வந்து ஸ்டேட் ஆஃப் கத்தாரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு ஃபஸ்ட் டைம் ஐம் என்ட்ரிங். ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2017 மார்ச்சில் ஃபீஃபாவில் இருந்து இட் வாஸ் அன் ஓப்பன் கால் ஃபார் ஆல் பீப்புள் இன் கத்தார் ஃபார் வாலண்டியரிங். ஸோ ஃபீஃபாவை பற்றி சொல்லணும்னா, ஃபீஃபா இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் த வேர்ல்ட் கப்ஸ். ஃபீஃபாக்கு கீழே வந்து தெர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸ் ஹேப்பனிங். அரப் கப் நடக்கும், ஏஷியா கப் நடக்கும், ஃபீஃபா அண்டர் 19, அண்டர் 17, இந்த மாதிரி நிறைய வேர்ல்ட் கப்ஸ் இருக்கும். ஸோ ஃபீஃபா வாலண்டியரிங்கை பற்றி சொல்லும்போது, ஃபீஃபா வாலண்டியரிங் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஒன் டோர்னமெண்ட். அது வந்து இட்ஸ் லைக் ஹோல் பஞ்ச் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் ஹேப்பனிங் அண்டர் ஃபீஃபா. என்னோடய ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா, 2021 கத்தாரில் வந்து தே ஹோஸ்டட் அரப் கப். ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ வாலண்டியர் அல்பைத் ஸ்டேடியம் சொல்லிட்டு அல்கோரில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது கத்தாரில். தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேடியம். வேர்ல்ட் கப் 2022 செமிஃபைனல்ஸ் நடந்த ஸ்டேடியம். கெப்பாசிட்டி இஸ் அரௌண்ட் 80,000 பீப்புள். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் தான் என்னோடய வாலண்டியரிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் அ வெரி
பேஸ் எனக்கு. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து ஃபீஃபாவோட வாலண்டியரிங் அம்பாசிடராகவோ டீம் லீடாவோ இல்லை. ஸோ தேர் வாஸ் அ வெரி ஸ்லோ அண்ட் அ கிராஜுவல் க்ரோத் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த மேட்ச் வாஸ் பிட்வீன் கத்தார் அண்ட் பஹ்ரைன், ஐ கெஸ். எஸ், கத்தார் அண்ட் பஹ்ரைன் விளாண்டாங்க. அந்த மேட்ச்சில் வந்து நான் டிக்கெட் கவுண்டரில் ஐ வாஸ் செக்கிங் ஸ்பெக்டேட்டர்ஸோட டிக்கெட் செக் பண்ணி தான் 2021 என்னோட ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் தேர் இட் வாஸ் அ ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் இருந்தது, நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, இட் வாஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர். அதுக்கப்புறம் இட் ஹெல்ப் மீ அ லாட். லைக் அங்கே நிறையா பேர், தேர் ஆர் லைக் a good support system was there, a great teamwork was there. From there gradually I growed into different positions with FIFA till 2022 December 18th. கிரஹாம், நீங்க கூறும்போது கட்டார் வேர்ல்ட் கப்ன்றது நாங்கள் சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைஸ்ட் வேர்ல்ட் கப் என்று கூறுவாங்க. அப்படி அந்த அனுபவத்தில் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு 3 நாடுகளுக்குள்ள ஒரு வேர்ல்ட் கப்புக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது கட்டாரில் ஒரு இடத்துல தான் இது நடந்தது. அப்படி இருந்து இது ஒரு பெரிய ஒரு லொஜிஸ்டிக்கல் சேலஞ்சாக கூட இது மாறப்போகுது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக. ஸோ 2022 வேர்ல்ட் கப்பை வந்து 2026 கூட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கம்பேர். ஏன்னா 2022 கத்தார் வேர்ல்ட் கப் எப்போவுமே இட் வாஸ் செட் தட் கத்தார் செட் அ பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏஷியாவில் அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ஸ் நடந்திருக்கு. there was one World Cup that was hosted by 2 different nations. South Korea with some other Asian country. Japan, yes, correct. Japan and South Korea hosted the first Asian World Cup. ஏஷியாவில் மிடில் ஈஸ்டில் நடந்த ஃபஸ்ட் bigger event of football is FIFA World Cup 2022 கத்தார். ஸோ கத்தாரை பற்றி ஜியோகிராஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா கத்தார் இஸ் அ டைனி சிட்டி. கம்பேரிட்டிவாக நம்ம பேசலாமே, ட்ரோனோ வரைக்கும் சின்னது கத்தார், லைக் ஜிடிஏ வரைக்கும் சின்னது கத்தார். ஸோ கத்தாரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நான் வாலண்டியரிங்காக இருக்கும்போது ஐ மெட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு இல்லையா. லைக் நார்த் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, சவுத் அமெரிக்கன்ஸ், மெக்சிகன்ஸ், நிறைய பேரை நான் மீட் பண்ணும்போது எல்லாரோட கன்வீனியண்ட்டாக இருந்த ஒரு பெரிய விஷயம், கத்தாரில் ஒரே நாளில் 2 மேட்ச் பார்க்க முடியும். காலையில் நீங்கள் ஒரு மேட்ச் அல்பைத் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு மேட்ச் லுசைலில் பார்க்க முடியும். அங்கே வந்து 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேடியம்ஸ் இருந்தது. ஸோ லுசைலில் காலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் எஜுகேஷனல் சிட்டி டு அல்ரயான் டு 974 டு கலீஃபா டு துமாமா. இது எல்லாமே வந்து இட் வாஸ் இன் அ வெரி ஸ்மால் ப்ரெமிசஸ். ஸோ அதனால் எப்படி இருந்ததுன்னா மக்களுக்கு ஈஸி டு, அதான் நீங்கள் சொல்லும்போது லாஜிஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா, மெட்ரோஸ் வேர் ஃப்ரீ. நீங்கள் வந்து லேண்ட் ஆனால் மட்டும் போதும், மெட்ரோ கனெக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ மக்களுக்கு ஆக்சசிபிலிட்டி டு த ஸ்டேடியம், எல்லா ஸ்டேடியமுமே மெட்ரோ ஆக்சசிபிலிட்டி இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் துமாமா, அல்ஜனூப், ஸோ 7 ஸ்டேடியம்ஸ், ஆல் 7 ஸ்டேடியம்ஸ் ஹேட் மெட்ரோ. நீங்கள் கூறும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இந்த 7 ஸ்டேடியம் வித்தின் வெரி கொஞ்சம் நிலப்பரப்புக்குள்ள இருந்தபடியா இந்த ஸ்டேடியங்களை எல்லாத்தையும் பலதை கலட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க தானே? ஓ எஸ். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கத்தாரில் பண்ணது. ஸோ அந்த 7-8 ஸ்டேடியமில் கலீஃபா ஸ்டேடியம் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டேடியம் விச் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அந்த ஸ்டேடியம் மட்டும்தான் முதலாவதாகவே இருந்தது கத்தாரில். இது எல்லா ஸ்டேடியம்ஸுமே வந்து வேர்ல்ட் கப்காக கத்தார் பில்ட் பண்ணாங்க. த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தோஹா அண்ட் த ஸ்டேடியம்ஸ் ஆர் பில்ட் ஒன்லி ஃபார் FIFA 2022. அதில் ஒரு ஸ்டேடியம் 974ன்னு சொல்கிற ஒரு ஸ்டேடியம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் பார்த்தோன்னா அந்த 974ன்னு சொல்கிறது இட்ஸ் அ கண்ட்ரி கோட் ஆஃப் கத்தார். நம்ம அமெரிக்காவில் வந்து +1 இருக்கிற மாதிரி, கனடாவில் +1 இருக்கிற மாதிரி, இந்தியாவில் +9 இருக்கிற மாதிரி கத்தாரோட கண்ட்ரி கோட் வந்து 9+974. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 974 கண்டெய்னர் வச்சு ஒரு ஸ்டேடியம் பில்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேடியம் பேர் 974ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் வந்து எப்படின்னா டிஸ்மேண்டபிள் ஸ்டேடியம், ஒரு சிவில் ஸ்ட்ரக்சரும் கிடையாது.
ஐ நாட் கால் இட் அஸ் ஒன்றும் கிடையாது. லைக் மினிமல் சிவில் ஸ்ட்ரக்சர் வித் லாட் ஆஃப் மெக்கானிக்கல் பீம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டெய்னர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அந்த இதை கட்டினாங்க, ஸ்டேடியம் கட்டினாங்க. ஆஃப்டர் 2022 த வேர்ல்ட் கப் காட் ஓவர். கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் ஆகலை ஸ்டேடியம். ஸ்டேடியம் இஸ் ஸ்டில் தேர். ஆனால் அங்கே இருந்த சீட்டிங் கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டேடியம் வாஸ் சம்மர் அரவுண்ட் 40,000. அதை அவங்க டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்த சீட்டிங்ஸை வந்து வேறு கண்ட்ரி, அடுத்த ஐ ஹியர் தட் இஸ் ஜப்பான், பட் எனக்கு அது ஷூராக தெரில, அங்கே வந்து மூவ் பண்ணாங்க. அங்கே தே ஆஃபர் இட், அந்த சீட்டிங்ஸ் வந்து அங்கே ஆஃபர் பண்ணாங்க. கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ஸ்டேடியம் வாஸ் டிஸ்மேண்டில்ட் பிகாஸ் ஒரு ஸ்டேடியம் இஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரக்சர், ரைட்? அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் அந்த இட்ஸ் நாட் தட் அ ஈஸி ஜாப். ஸோ அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தனால size of the stadium of 974 was கொஞ்சம் they minimized it. நீங்க கூறும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, எல்லாமே பக்கம் பக்கமா இருந்த நேரத்துல இந்த வேர்ல்ட் கப் வந்தா என்னதான் ஃபுட்பால் ஒரு பெரிய குளோபல் ஆடியன்ஸ் இருக்கிற இதா இருந்தாலும் கூட அதுல ஹைலைட்ன்றதே சில சர்டன் பிளேஸ் தான். அது ப்ராமினன்ட் பிளேயர் மெஸ்ஸி, ரொனால்டோ, எம்பாம்பே அப்படியான ஆட்களை தான் நாங்க பார்க்குறோம். அந்த வகையில உங்களுக்கு அந்த சின்ன இடத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது யாரையாவது சந்திக்கிறதுக்கு அல்லது இன்டராக்ட் பண்றதுக்கு அப்படி சான்ஸ் எதுவும் கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஸோ ஃபீஃபாவை பொறுத்தவரையில் த செக்யூரிட்டி ஸ்டாண்ட் ஆஃப் ஃபீஃபா இஸ் வந்து ஹியூஜ். ஸோ இது நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பேக் இன் 2022லேயே நீங்கள் ஃபைனல்ஸ் பார்த்துருந்தீங்க, யூஆர் இந்த ஸ்டேடியம் 2022ல் செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்க. ஸோ யாராவது நேமரை மீட் பண்ணீங்களா, யார்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க முடிஞ்சுன்னா? According to me, that's highly impossible. நான் செக்யூரிட்டி ஃபேக்டர்ஸ் ஃபார் ஃபீஃபா, உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் இருக்கும், உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபில்டரிங் இருக்கும். ஏன்னா ஒரு மேட்ச் வந்து காலையில் நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு பி அட் த ஸ்டேடியம் அட் 5 o'clock. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கணும். நிறைய செக்யூரிட்டி செக்கப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டில் வந்து தெர் வில் பி நம்பர்ஸ், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஒவ்வொன்றுமே ஒரு ஆக்சஸ் கோட் மாதிரி. அதெல்லாம் நம்பர் 1னா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணலாம், நம்பர் 2னா இதுதான் உங்களோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்பர் 3 இஸ் ஃபார் திஸ், 4 இஸ் ஃபார் திஸ்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும். உங்களோட ஐடி டேக்கில் நம்பர் 1 இல்லைனா நீங்கள் ஃபீல்டு கிட்டேயே போக முடியாது. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் 2 and 3னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒதுக்கியிருப்பாங்க, அதுக்குள்ள மட்டும் தான் இருக்க முடியுமே தள்ளி யூ கான் கோ. இஃப் யூ ஆர் ப்ரீச்சிங் த பாலிசி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனிங் நடக்கும்போது இது லெட் யூ நோ இட் கோஸ் வெரி லைக் போலீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் காப்ஸோட ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட போய் செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஹைலி இம்பாசிபிள் ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் வித் ஃபீஃபா. ஆனால் இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது யூஆர் மென்ஷனிங் அபவுட் ரொனால்டோ, மெஸ்ஸி, எம்பாப்பே, ஹோல் இஸ் எ டீமாக பேசும்போது there was a hype for all these teams. like அர்ஜென்டினா விளையாடும்போது ஒரு பெரிய ஹைப் இருந்தது, பிரேசில் விளையாடின மேட்சஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லியாக இருந்தது, போர்ச்சுகல் ஹேட் அ பிக் ஹைப், அஃப்கோர்ஸ் இப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து ஹேட் அ பிக் ஹைப், ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் லோவாக இருந்தாலும் ஃபைனல்ஸ் வரும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ இனிஷியலாக வந்து the countries like Brazil, Mexico, South American countries வந்து it was more fun. ஸோ இப்போ நம்ம 2026 பற்றி பார்க்கும்போது what I am feeling is like South American crowd or like or other நம்ம part the western part of the world, right? North American crowd, South American crowd ஓட vibe is unmatchable. For Europe also happens that way, but எனக்கு பர்சனலாக matches for மெக்சிகோ, அர்ஜென்டினா, பிரேசில் இந்த மாதிரி மேட்சஸோட வைப்லாம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல், அதை மீட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரிதமிக்காக இருக்கும். 100% கரெக்ட் தான். ஏன்னா ரிதம் அந்த வேல்யூ ஆஃப் இது வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகாது when we compare. அதே மாதிரி நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னீங்க, கத்தாரோட இத்தனை பேர் வந்தாலும் உலகளாவிய மக்களுக்கு வந்து கத்தார்ல மீட் பண்ணும் போதும் சரி அதோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா கல்ச்சருங்கிறது வேறுபடுது, கலாச்சார வேறுபாடு முறைகள். ஸோ அதை பார்க்கும்போது நீங்க என்ன வந்து கத்தார் பண்ணுச்சு அதை ஹேண்டில் பண்ண அப்படிங்கறத சொல்றீங்களா? ஸோ கத்தாரோட கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலான கொஷின். ஸோ பிகாஸ்
கத்தாரில் லாங் டைம் இருந்தனால ஐ நோ தட் வாட் ஆல் ஹடில்ஸ் வாட் ஆல் ஹூப்ஸ் கத்தார் ஹாவ் டு ஜம்ப் த்ரூ இந்த கத்தார் வேர்ல்ட் கப்பை நடத்துறதுக்காகன்னு சொல்கிறத ரொம்ப டெப்த்தாக தெரியலையாட்டியும் as a layman ஓர் தேர் இன் தோஹா எல்லாருக்குமே ஒரு லேயராக தெரியும். ஸோ Qatar is an Islamic country, right? So Qatar has their own tradition, own culture, which is very ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கல்ச்சராக தான் இருந்தது கத்தார். ஸோ எல்லாருமே வந்து ஃபீஃபா வந்து எப்போவுமே எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா தட் சாக்கர் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட கேம், யூரோப்பில் நல்லா விளாடுவாங்க, யூரோப்பில் நல்ல டீம் இருக்குது, அமெரிக்காவில் கனடா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் தான் டீம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ரூலை இல்லை ஏஷியாலையும் ஒரு சாக்கருக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னு காமிச்ச ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண வேர்ல்ட் கப் வந்து கத்தார் வேர்ல்ட் கப். கம்மிங் அகெயின் டு த கல்ச்சர். ஸோ எல்லாருமே போகிறது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல வைப் இருக்கும். ஒரு 90,000 பீப்புள் இருக்கிற க்ரௌடு தான் லுசைல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடந்தது. அதே வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்த அந்த ஸ்டேடியமில் நான் நிறைய மேட்சஸ் பார்த்தேன். ஒன் ஆஃப் த மேட்ச் நான் சொல்ல விரும்புறதை பற்றி பிரேசில் வெர்சஸ் செர்பியா மேட்ச்சில் 90,000 பேரும் 90,000 பீப்புள் were நாட் சிட்டிங். எல்லாருமே ஜம்ப் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. தேர் வாஸ் அ பிக் ரிதம் கோயிங் ஆன். தேவர் லைக் கீப் ஆன் பாட்டு பாடிட்டே வித்தியாசமான ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்தது. அந்த 90,000 பீப்புளையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரௌட். ஓகே, அங்கே ஒரு க்ரௌட் ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்தாலும் ஸோ நெக்ஸ்ட் comes your entertainment, right? So for entertainment இட்ஸ் அ பேசிக் திங். கத்தார் வந்து ரொம்ப ஒரு சூடான கண்ட்ரி. கத்தாரில் வந்து சம்மரில் டெம்பரேச்சர் கோஸ் ரியல் ஹை. ஸோ பீப்புள் வாண்ட் டு ஹாவ் சம் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கணும். பீப்புள் வாண்ட் டு ஹாவ் சம் லிக்கர் ஒரு பியர் குடிச்சிட்டு ஒரு மேட்ச் பார்த்தா இட் வில் பி ஃபன், ரைட்? கத்தாரோட அஃபிஷியல் கத்தார் வேர்ல்ட் கப் 2022 அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ் ஃபார் லிக்கர் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் கொக்கோகோலா அண்ட் பட்வைசர். ஸோ இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். Qatar was the first country to host a World Cup with zero liquor. Qatarல they had liquor inside the stadium. Like Budweiser ஓட beer serve பண்ணாங்க, but that was zero alcohol. So there was no alcohol served in Qatar. எல்லாருமே சொன்னாங்க இது சர்வ் பண்ணலைன்னா பீப்புள் வில் நாட் கம், இது எப்படி நடக்க போகுது, how they are going to respond அப்படிலாம் இருக்கும்போது we heard it from like few of my Qatari friends. They were like எல்லாரும் வந்து விளையாட வராங்களா அல்லது பியர் குடிக்க வராங்களா? இந்த நீங்க கூறும்போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த பியர் இந்த இட்ஸ் a part of the இது மாதிரி தான். நீங்க வந்து actually ஒரு சொன்ன மாதிரி தான் என்னன்னா லிக்கர் ட்ரிங்க்ஸ் ஃபுட்பால் கோஸ் டுகெதர். Yes. பட் when அது நடக்கல அப்படின்னா அதுவும் ஜீரோ ஆல்கஹால்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அத கத்தார் செஞ்சிருக்குன்னா அது கண்டிப்பா அப்புறம் அது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஸோ செலிப்ரேஷன்ஸ் ஒரு வின்னிங் செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கோல் ஸ்கோரிங் செலிப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா மேட்சஸுமே நம்ம டிவியில் பார்த்த மேட்சஸ் எல்லாமே ஒரு யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீகாக இருக்கட்டும் அல்லது லாசிகாவாக இருக்கட்டும் கோப்பா அமெரிக்காவாக இருக்கட்டும், தே என்ஜாய் த செலிப்ரேஷன் வித் பியர் அண்ட் ஸ்டஃப், ரைட்? அது எதுவுமே கத்தாரில் இல்லாமல் தே மெயின்டைன் த டெக்கோரம் ஆஃப் த கல்ச்சர் வாஸ் மெயின்டைன் ஸோ குட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேவர் பீப்புள் வெல்கமிங், தே வெல்கம்ட் எவ்ரி ஒன். அதான் நான் சொன்ன மாதிரி you have to have a ticket for the match, you have to have a flight ticket, you have to have a match ticket and you have to have a hotel booking. அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. மற்றபடி the medical was free, அதுக்கப்புறம் the metro transportation was free. Qatar took care of the whole country. Like எவ்வளோ like different cultured people உள்ள வந்திருந்தாலும் Qatar hosted them real well. They had like ரொம்ப different varieties of food stall வச்சிருந்தாங்க, food trucks வச்சிருந்தாங்க. It's not only like okay it's an Asian country, அங்கே போனால் ரைஸ் மட்டும்தான் இருக்கும், மீன் கறி மட்டும்தான் இருக்கும், தால் மட்டும்தான் இருக்கும்னு இல்லாமல் they bought like Kentucky chicken, the world like hot wings, எல்லாத்தோட பெரிய பெரிய பிராண்ட்ஸோட western foodsோட food stall also they brought in. So cultural also they welcome with open-handed of the whole world for FIFA. நீங்க கூறும்போது எனக்கு இன்னும் ஒரு क्वेश्चन ஒன்று வருது. எப்படி சொன்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு வேர்ல்ட் கப் மாதிரியான பெரிய ஒரு டூர்னமெண்ட் அல்லது ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தும் போது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிகஸ்ட் சேலஞ்ச் இல்லையா? இப்போ நாங்கள் பார்க்குறோம்
சில இடங்கள்ல ஸ்டாம்பீட் ஆகி நிறைய பேர் இறந்து போற அதெல்லாம் நடக்கிறது. இப்ப இந்த வேர்ல்ட் கப் நடக்கும்போது நீங்க நேரடியா ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து கூட பார்த்திருப்பீங்க. என்ன மாரியான லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அல்லது என்ன செய்வாங்க இப்ப இந்த கிரவுட கண்ட்ரோல் பண்றது? ஏன்னா எப்படியுமே ஒரு ஃபேக் டிக்கெட் அடிச்சுக்கொண்டு உங்களுக்கு போறவங்க இருப்பாங்க. அல்லது அதுல இருந்து முண்டி அடிச்சுக்கொண்டு போற ரசிகர்கள் இருப்பாங்க. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம்? என்ன ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு அத எடுத்து சொல்றீங்களா? Okay. So, starting with the security breaching. So, எனக்கு as of my experience in Qatar World Cup or here in 2026 World Cup, breaching a policy of FIFA, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தட்ஸ் லைக் இம்பாசிபிள். பட் ஐ கேன் கிவ் 0.1% தேர் மே பி a சான்ஸ். பட் தட்ஸ் லைக் எனக்கு தெரியல. தட்ஸ் அ பிக் எஸ்கேபிசம் யூ கேன் சே. அது வந்து நடக்கிறதுக்கு உள்ள காரியங்கள் இட்ஸ் வெரி ஹார்ட். வை? பிகாஸ் த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, ரைட்? இப்போ நான் வந்து 2026 இன்னும் த வேர்ல்ட் கப் ஹஸ் நாட் ஸ்டார்டட் இட். ஸோ இதுக்கு முன்னாடி 2026க்கு போகிறதுக்கு முன்னாடி 2022 அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த எமிக்ரேஷன், ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே யூ ஆர் புக்கிங் அ டிக்கெட், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹயா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அது ஒரு இமிக்ரேஷன் ஆப் மாதிரி. அந்த ஆப் இல்லைன்னா உங்களுக்கு கத்தாருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபில்டரிங் ஃபஸ்ட்டே நடந்துடும். அந்த ஆப்குள்ளே நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க, உங்களோட டிக்கெட்ஸ் எவ்வளோ நாளுக்கு நீங்கள் ஏர்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டே ஒன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து லேண்ட் ஆகிறீங்க தோஹா ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி நீங்கள் இமிக்ரேஷன் வரும்போதே தே ஆல் நோ வேர் ஆர் யூ ஸ்டேயிங், என்ன நடக்க போகுது, எத்தனை மேட்சஸ் பார்க்க போகிறீங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். இது பேசிக் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங். அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ச்க்கு உள்ளே போகும்போது மிடில் ஈஸ்ட் இஸ் லைக் கத்தார், துபாய், ஜோர்டன், ஒமான், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கொஞ்சம் டைஅப்ஸ் ஆன கண்ட்ரி, ரைட்? டர்க்கி. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கத்தாரில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஏஷியாவிலேருந்து கான்ட்ராக்ட் செக்யூரிட்டிஸ் மாதிரி தே brought in. செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறத வரைக்கும் we can call them as a cop. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, there was a big amount of cops and securities was brought into Qatar. ஸோ அவங்க வந்து செகண்ட் லெவல் ஸ்க்ரீனிங். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து கத்தாரில் வந்து ஒரு மேட்ச்சில் ஃபோக்கஸ்டாக இருந்திருந்தாலும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் தெர் வாஸ் அ பிக் அமௌண்ட் ஆஃப் காப்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் கேம் இன். இது செகண்ட் சைட். தேர்ட் சைட், த ரியல் செக்யூரிட்டி பீப்புள் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் காப் பீப்புள் ஆஃப் கத்தார், ரைட்? இப்போ நம்ம இங்கே ஒரிஜினல் காப்ஸ் பார்க்குறோம் இல்லையா கனடாவில், அந்த மாதிரி உள்ள காப்ஸ் அவங்க ஒரு லேயர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு லேயர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃபீஃபாவில் வந்து யூனிஃபார்மே இருக்காது, லைக் சிஐடி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்தரீஸ் இருப்பாங்க. கத்தரீஸ் ஆர் லைக் த ஓன் நேஷனாலிட்டிஸ் ஆர் ஓன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த விதமான ஒரு இதெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும், எனக்கு ஒரு ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். ஒன் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன அவ்வளோ செக்யூரிட்டி இன்க்ளூடிங் வாலண்டியர்ஸ் வில் பி அட் த வென்யூ 5 hours பிஃபோர். நீங்க இப்ப சொன்னீங்க வாலண்டியர் 5 hours பிஃபோர் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ உலகளாவிய வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், ஃபீஃபாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அப்படின்னு நடப்பாங்க இல்லையா, அது மாதிரியும் ஃபீஃபா மூலமா வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஸோ வாலண்டியரிங்கை பற்றி பேசணுன்னா, வாலண்டியரிங் இஸ் லைக் ஒரு மெயின் சப்ஜெக்ட். பட் அதுக்கு கீழே வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். இப்போ வந்து நான் கனடாவில் இருக்கேன். ஸோ நான் கனடாவில் இருக்கிறனால கனடாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாலண்டியரிங் பண்ணணும்னு கிடையாது. ஸோ தேர் ஆர் 2 branches. ஸோ பேசிக் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து லோக்கல் வாலண்டியர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கால் இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ். இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, தேல் கம் ஃப்ரம் வேர்ல்டு வைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கத்தாரில் பார்க்கும்போது அர்ஜென்டினாவிலிருந்து வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. ஐ மெட் அ கை ஃப்ரம் பெரு. ஹீ இஸ் லைக் 60 or 70+. அவரோட 5th வேர்ல்டு கப் வந்து கத்தாரில் இருந்தது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு see in this வேர்ல்டு கப். மேபி ஹி மே கம் டு ட்ரானோ. எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. அவர் வந்தார்னா இது அவரோட 6th வேர்ல்டு கப். ஸோ என்ன பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் அப்படின்னா, தே ட்ராவல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, ரைட்? இப்போ வந்து நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் 2030 வந்து இன்னொரு கண்ட்ரியில் நடக்குதுன்னா, இங்கேருந்து அவங்க அங்கே ட்ராவல் பண்ணுவாங்க.
ஸோ ஃபீஃபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபீஃபா வில் ப்ரொவைட் யூ த அகாமடேஷன். கத்தார் டிட் இட். ஸோ எனக்கு நான் ஃபீஃபான்னு மொத்தமாக சொல்லது எனக்கு ஐ எம் நாட் that much experience to say. பட் கத்தார் என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்டர்நேஷனல் வாலண்டியர்ஸ்க்கு அகாமடேஷன், ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுவாங்க வாலண்டியர்ஸ், தே கம் ஸ்டே இன் கத்தார். அங்கேருந்து தே டூ திஸ் வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் தே மூவ் அவுட். அந்த 2022 இது முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. சரி, வாலண்டியராக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வராங்களே, அவங்களுக்கு வந்து வாலண்டியரிங் இஸ் அன்பெய்ட் ஜாப், ரைட்? அது வந்து யூ கான் சே லைக் எவ்வளோ பே பண்ண போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. த டேக் யூ ஹோல்ட் இட் ஆன் யர் செஸ்ட், ரைட்? இட்ஸ் ஃபீஃபா ஒன் திங். அதுதான் எனக்கு என்ன பெரிய சக்ஸஸ் அப்படின்னா, தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து தே கிவ் யூ லாட் ஆஃப் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் டிக்கெட்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய வாலண்டியர்ஸ் காட் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸ் ஃபார் ஃபைனல் ஆஃப் 2022. ஓப்பனிங் செரிமனி நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் இது வந்து இட்ஸ் அ பிக் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் நெட்வொர்க்கிங். இது நிறைய வாலண்டியர்ஸை மீட் பண்ணலாம். நிறைய வாலண்டியர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் யூ கேன் மீட். அவங்களோட கல்ச்சர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். 2022 இருந்த வேர்ல்ட் கப் வாலண்டியர்ஸ் கூட இட்ஸ் 2026 ஸ்டில் ஐ எம் இன் டச். இங்கே ஒரு வாலண்டியரிங் இருக்குது ஃபீஃபாவில், திஸ் இஸ் கோயிங் ஆன், ஆர் யூ கைஸ் அப்ளையிங்? அந்த மாதிரி வந்து தட்ஸ் அ ஸ்ட்ராங் நெட்வொர்க் விச் ஃபீஃபா ஹெல்ப்ஸ் யூ டு பில்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கத்தரில் வந்து த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ காட் ஃப்ரம் கத்தர் இஸ் நெவர் எண்டிங். நாங்கள் இப்போ நீங்கள் 22 இப்போ நாங்கள் வந்துட்டோம் தானே. இப்போ அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், 48 கண்ட்ரிஸ் நடக்குது. இப்படி ஒரு வேர்ல்ட் கப்பில் ஒரு வாலண்டியராக நாங்கள் போகணும்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் முன்னுக்கே ஒரு ஆயத்தம் செய்திருக்கணும் இல்லை? இனிமேல் வர ஆட்கள் வந்து மக்களே, இவ்வளோ நேரம் அவர் வந்து வாலண்டியரிங்க பத்தி பேசினாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அப்ப எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை, அதுல எப்படி வாலண்டியர் பண்றதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போமா? சொல்லுங்க மிஸ்டர் ராம். ஸோ வேர்ல்ட் கப் 2026, it's very late actually. It's too late for volunteers to apply now. ஏன்னா அந்த வாலண்டியரிங் சொல்கிற அந்த ப்ரொசீஜர், அந்த பிளாட்ஃபார்ம் ஃபார் 2026 ஸ்டார்ட் பண்ணது 2025. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதான் நான் பிகினிங் ஆஃப் திஸ் எபிசோட் சொன்ன மாதிரியே, நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃபீஃபா கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் என்ரோல் பண்ணணும். நம்மளை தேர் வில் பி ஒரு வாலண்டியர் ஆகிறதுக்கு முன்னாடியே தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனிங்ஸ் டன் பை ஃபீஃபா. ஸோ நம்மளோட வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூலில் வாலண்டியரிங் பண்ணியிருப்போம், சின்ன சின்ன ஃபோம்ஸில் வாலண்டியரிங் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே நான் என்ன பர்சனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வாலண்டியரிங் ஃபீஃபா வந்து ஒரு பிக் ஸ்டேஜ் அஃப்கோர்ஸ், பட் டு கெட் இன் டு ஃபீஃபா நம்ம வந்து சின்ன சின்ன ஏரியாஸில் வந்து நம்மளோட வாலண்டியரிங் திங்ஸை வந்து பில்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 2026 பொறுத்தவரையில் தெர் இஸ் நோ மோர் ரூம். ஏன்னா வாலண்டியரிங் இஸ் டன். எல்லாருக்கும் வந்து வாலண்டியரிங்கில் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் லைன் இருக்கும், லாஸ்ட் மைல் இருக்கும், ஸ்பெக்டேட்டர் சர்வீஸ் இருக்கும், ஃபேன் ஜோன் இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் வாலண்டியரிங்கே ஒரு 20-25 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபார்ம் பண்ணி ஷிஃப்ட் முதல் கொண்டு எல்லாருமே புக் பண்ணி முடிச்சாச்சு. பிகாஸ் வேர்ல்ட் கப் இஸ் ஸ்டார்டிங் இன் June 11th and ending in July 19th. ஸோ 2026க்கு கைஸ் இட்ஸ் லேட், பட் there is an option, right? Like 2030 இருக்க போது, 2034 இருக்க போது, you have to start working right away. உங்களோட ப்ரொஃபைலை யூ ஹாவ் டு பில்ட் இட் ஸ்ட்ராங். சின்ன சின்ன வாலண்டியரிங் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ஸில் பண்ணணும், கம்யூனிட்டி சென்டர்ஸில் பண்ணணும். டாக்கிங் அபவுட் கத்தார், இட்ஸ் நாட் லைக் ஏஷியன் கண்ட்ரீஸ். வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து there are a lot of options here in Canada. Back in ஹோம் டவுன், லைக் எனக்கு கன்னியாகுமரி ஒரு ரூரல் ஏரியா, ராஜாக்கமங்கலம் துறையிலேருந்து வந்த எனக்கே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, people who are living in North America like Canada, US, wherever you guys are living, உங்களுக்குலாம் பெரிய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்ப்ளோர் டு டூ வாலண்டியரிங். ஸோ இப்போவே நீங்கள் வந்து சின்ன சின்ன ஏரியாஸில் யூ கேன் ஸ்டார்ட் டூ வாலண்டியரிங். அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு
யூ கேன் மூவ் இன் டு 2030. யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் 2030ஓட வாலண்டியரிங் எல்லாமே 2028 they'll send out emails to everyone who is already being a part of the community. ரெக்ரூட்மெண்ட் வாலண்டியரிங் வரும்போது ஐ ஹவ் பீன் இன் ரெக்ரூட்மெண்ட் பேனல் ஃபார் 2022 as well as 2026. ஸோ எனக்கு தெரியும் அங்கே கோர் கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்கும், நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்லி பேஸ்டாக இருக்கும். ஸோ 2026 is bit late. So 2030 you can focus, but you have to start working from now. இப்போ இந்த முறை வேர்ல்ட் கப்பில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 48 கண்ட்ரிஸ் விளையாடுது. இது என்னத்தை ஒரு பக்கத்தில் காட்டுதுண்டா, இப்போ நாங்கள் பார்க்குறோம் கிளப் லெவல் ஃபுட்பாலில் யூரோப்பியன், இதில் சவுத் அமெரிக்கன், இப்படி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நிறைய நாடுகள்லேருந்து நல்ல யுனிக்கான பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே இந்த வேர்ல்ட் கப்ங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இதில் விளையாடணும்ன்றது தான் ஒருவருக்கு கனவு. என்னதான் நாங்கள் இதில் விளையாடினாலும் வேர்ல்ட் கப் தர்ற அந்த பிராண்டிங், வேர்ல்ட் கப்புக்குள்ள விளையாடும் போது கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அந்த நாமம் வேற எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை இல்லையா? அப்படி இருக்கும் போது இப்ப இதை முந்தி நான் ஆரம்பத்துல பாக்குறேன் 1930ஆம் ஆண்டுல வெறுமனே 13 நாடுகள் தான் ஒரு வேர்ல்ட் கப்ல இருந்திருக்கு. இப்ப 48 வர்ற நேரத்துல இது இப்படி பெருசா போறது வேர்ல்ட் கப்ல. நீங்க உங்களோட பழைய அனுபவங்கள் பார்க்கும் போது சில நேரத்துல சொல்லுவாங்க இலங்கையில கூட ஒரு LPL ஒரு டூர்னமெண்ட் இருக்கு. அப்ப அவங்க அதுக்கு முதல்ல இன்னொரு லோக்கல் டூர்னமெண்ட் இருக்கல இருந்த டீமை அவங்க நிறைய டீமை உள்ளடக்கினோன்னா அந்த வேர்ல்ட் கப்போட குவாலிட்டி அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இல்லாம போயிருமா? இல்ல இப்ப அவங்க ஒரு கொஞ்சம் விளையாடும் போது நல்ல தரமான வீரர்கள் தான் விளையாடுவாங்க. நிறைய பேர் உள்ளடக்கும் போது அங்க ஒரு அந்த இது இல்லாம போயிருமன்ற ஒரு இது எல்லாம் இருக்குமா? ஸோ டைல்யூட் ஆகிடுமான்னு கேட்குறீங்க. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த எபிசோடில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் இந்த சாக்கர்ன்னு சொல்கிறத ஒரு மேற்கத்திய விளையாட்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லாருமே செட் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட கேம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம லோக்கலாக நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா பணக்கார வீட்டு பசங்க தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறத செட் பண்ணாங்க. கத்தார் அது சொன்ன மாதிரி கத்தார் ப்ரோக் தட். கத்தார் ஒரு வேர்ல்ட் கப்பை ஏஷியாவில் நடத்தி மிடில் ஈஸ்டில் நடத்தி காட்டி இல்லைடா நாங்களும் எங்கள் ஊரில் நடத்துவோண்டா வேர்ல்ட் கப் அப்படின்னு காமிச்சு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண தான் கத்தார். when you are coming to SSL, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ISL இந்தியன் சாக்கர் லீக்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்தது. ஸோ ஸ்ரீலங்காவில் நிறைய பிளேயர்ஸ், நேஷ்னல் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி ஒரு பெரிய கடற்கரை பெல்ட். ஸோ அந்த கடற்கரை பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா சாக்கர் பிரேசிலில், அர்ஜென்டினாலெலாம் அந்த கடற்கரை ஓரமாக தான் மக்கள் நிறையா இந்த ஃபுட்பால் சாக்கர், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை கிடையாது ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. ஸோ கடற்கரை ஓரமாக இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், கடற்கரை ஓரமாக இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊர், அதாவது இந்த ராஜாக்கமங்கலம் துறை, புத்தந்துறை, பொலிக்கரை, பெரியகாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லேயே கேசவன் புத்தந்துறை, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களே ஒரு கிளப் டீம்ஸ் இருக்கும். இந்த கிளப் டீம்ஸில் இருக்கிற பசங்களே நிறையா பேர் சந்தோஷ் ட்ராஃபி விளையாட போவாங்க, நேஷ்னல்ஸ் விளையாடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் they were not having a hope. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருக்குது, நாங்களும் ஒரு நாள் we can also play soccer. இந்த playing into FIFA, அதாவது playing into World Cup will take some time. ஆனால் இந்த விளையாட்டுலேயும் ஒரு growth இருக்குன்னு சொல்கிறது I am seeing it. Why? Because என்னதான் நேமர் ஒரு கிளப் டீமுக்கு ஆடினாலும், என்னதான் ரொனால்டோ ஜுவென்டஸ்க்கு ஆடிட்டு ஜுவென்டஸ்ல இருந்து இப்போ அல்நாசர் விளையாடிட்டு இருந்தாலும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ CR7ஓட எண்ட் கோல் என்னன்னா இன்னும் CR7 கிட்ட ஒரு வேர்ல்ட் கப் கிடையாது. போர்ச்சுகல் ஹாஸ் வான் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், மெஸ்ஸி மயாமிக்கு விளையாடிட்டு இருந்தாலும் they wanted to win வேர்ல்ட் கப். எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் அவங்களோட நேஷ்னல் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் டீம் வின் பண்ணுறதை தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு குளோபல் கேம். ஆனால் இதை ஏஷியன், சவுத் ஏஷியன், நம்ம ஈஸ்ட் ஏஷியன், சவுத் ஏஷியன் நம்ம இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா,
இப்போ வந்து தமிழ்நாட்டு பக்கத்தில் கேரளான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பிக் ஃபேன் பேஸ் ஃபார் அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல். கத்தாரில் நடந்த வேர்ல்ட் கப்பில் நிறைய பீப்புள் ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஏஷியா வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தாங்க. அப்போதான் எனக்கு வந்து அப்போ தான் தெரியும், இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கா, இல்லை நம்மலாம் கிரிக்கெட் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோன்னு நம்ம நினச்சதை தட் ப்ரோக். அந்த இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது என்னடா, எப்படி என்றா, இப்ப முந்தி வந்து சவுத் அமெரிக்கா, யூரோப் தான் இந்த ஃபுட்பாலோட இந்த ஃபேன் பேஸா இருந்தது. இப்ப நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்தபடியா கேட்கிறேன். மிடில் ஈஸ்ட்ல தான் இப்ப பெரிய செல்வந்த கிளப் எல்லாம் இருக்கு. எல்லா பிளேஸும் அங்கதான் நோக்கி வராங்க. ரொனால்டோ வந்தது அப்புறம் 2023ல இப்ப பெரிய பெரிய பிளேயர் சாடியோ மேனே எல்லாருமே அங்க வர தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க அங்க இருக்கிற மிடில் ஈஸ்ட் ஆகிற பல்ஸ் எப்படி, இப்ப அங்க இருக்கிற கலாச்சார மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா முந்தி ஃபுட்பால் இந்த கேம்ஸே எடுத்து பார்க்காதவங்க எல்லாம் அப்படி இருந்தது. அப்ப உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியுது? ஸோ மிடில் ஈஸ்டில் வந்து சவுதி அரேபியா அண்ட் ஈரான் டீம் வாஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். அவங்களுக்கு வந்து முன்னாடி தே ஹாவ் அ பிக் ஹிஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் அல் ஹிலால், அல் நாசர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சவுதியில் வந்து டீம்ஸ் இருந்தது. ஈரான் டீம் இன்டர்நேஷ்னல் டீமே இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம் முன்னாடி இருந்தே. ஸோ நோ டவுட் அபவுட் இட். இப்போ இந்த FIFA 2022க்கு அப்புறம் அல்லது இவ்வளோ எக்ஸ்ப்ளோஷர் வந்ததுக்கு அப்புறம், அதான் நம்ம கேட்ட மாதிரி இந்த விஷயம் வந்து டைல்யூட் பண்ணலை, இது வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா PSG, ரியல் மேட்ரிட், பார்சிலோனா இந்த மாதிரி கிளப்போட ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து, அதாவது ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் வந்து மிடில் ஈஸ்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மிடில் ஈஸ்ட்னா தே ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் துபாய். ஸோ துபாயின்னு இருந்த இதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கத்தார், சவுதி, பஹ்ரைன், ஒமான் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே தேர் இஸ் டிஃப்ரெண்ட் கிளப்போட ட்ரைனிங் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் வந்து இட்ஸ் ஹெல்பிங் தெம் டு லைக் அந்த ஒரு சாக்கரோட ரியல் இது எப்படி இருக்கும், ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் எப்படி இருக்கும். சும்மா ஒரு ஃபுட்பாலை வாங்கிட்டு 4 பேர் 5 பேர் கடற்கரை மண்ணில் விளையாடிட்டு இருந்தது போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஆக்சுவல் ட்ரைனிங் எப்படி நடக்குது, ஒரு ட்ரெயினர் வந்து எப்படி பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் பிஎஸ்ஜியில் இருந்து கேம்ப்ஸ் நடக்கும் கத்தாரில். மெஸ்ஸி, எம்பாப்பே, சுவாரஸ் இவங்க எல்லாருமே வந்து தே யூஸ் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் இன் கத்தார். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க சம்மர் வெக்கேஷனில் நம்ம வந்து டிராயிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தோம், ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து தேர் ஃபோக்கஸ்ட் இன் டு சாக்கர். ஏன்னா சாக்கர் ஹஸ் கிவன் அ பிக் கிரேஸ் அபவுட் இட். ஸோ எனக்கு வந்து பர்சனலி ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் 36ல இருந்து இப்போது வி ஆர் மூவிங் டு 40+, ரைட்? இப்படி போகும்போது கண்ட்ரீஸ் லைக் நைஜீரியா, ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இன்னும் டெவலப் ஆகும். 2010ல் தே ஹோஸ்டட் அ வேர்ல்ட் கப். இன்னும் நிறைய டீம்ஸ் அங்கேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் இட் இஸ் கோயிங் டு 60, ரைட், நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்பில் 16 சொன்னால் ஹூ நோஸ், ஸ்ரீலங்கா மை பிளே, இந்தியா மை பிளே, பங்களாதேஷ் விளையாடலாம், யாருனாலும் விளையாடுற சான்சஸ். ஸோ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இட் இஸ் ரியலி குட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம கண்ட்ரீஸ்லையும் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்றது வந்து குளோபலா இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அது சான்ஸ் இருக்குது. அந்த வகையில இன்றைய தினத்துல கௌசி நிறைய நாங்க ஸ்டார்ட் பண்ணது வாலண்டியரிங் பற்றி கேட்கத்தான். ஆனா நாங்க பல்வேறு தளங்கள்ல நாங்க இந்த கேள்விகளை கேட்டிருக்கோம். கண்டிப்பா அருண். ஆக்சுவலி இவர் சொல்ல எனக்கும் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, சோசியல் மீடியா பிரசன்ஸ் இப்போ 2026ல இருக்கும். இது 2022ல இருக்கும்போது சோசியல் மீடியா பிரசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். இப்ப இருக்கிற எக்ஸ்போஷர் கூட இல்லையா? ஸோ இதை பத்தியும் ஒரு சின்ன இது கேட்டு தெரிஞ்சுப்போம். கௌசி, இது வந்து சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து 2022ல இருந்ததை விடைக்கும் அஃப்கோர்ஸ் த வேர்ல்ட் இஸ் க்ரோயிங், ரைட்? 2026ல அதுக்கு மேலேயே இருந்திருக்கும். ஒரு சின்ன ஸ்பார்க் இன் ஒரு சின்ன போஸ்ட் இன் ட்விட்டர் ஆர் போஸ்ட் இன் அஃபிஷியல் போஸ்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டிங். அஃபிஷியல் போஸ்ட் ஃப்ரம் FIFA இன் த்ரெட் ஆர் ட்விட்டர் ஆர் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மெசேஜ் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா லாட் ஆஃப் ஷேரிங் ஹேப்பன்ஸ், ரைட்? அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணுவாங்க, அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி அது வந்து வேர்ல்டு வைடாக ரீச் ஆயிரும்.
யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஏன்னா நிறையா பேர் வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணி அஃபிஷியல் ஃபீஃபாவே இருக்க மாட்டாங்க. தே ஜஸ்ட் ஆன் போஸ்டிங், கான்ட்ராக்ட் ஜாப் இருக்குது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி அவேர் ஆஃப் தட் ஒன். கம்மிங் பேக் டு ஒரு என்ன சோஷியல் மீடியாவில் ஹைப் இருந்திருக்கு அப்படின்னா, the number of applications for volunteering for 2026 has increased tremendously. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் 400,000 பீப்புள் வந்து வாலண்டியரிங் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. கனடாவில் 200,000 பண்ணியிருந்தாங்க. மெக்சிகோவில் 200,000 ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஃபீஃபாக்கு இந்த 2026 வேர்ல்ட் கப்புக்காக வந்திருந்தது. யூ நோ வாட், கனடாவில் ஐ வாஸ் இன் த ரெக்ரூட்டிங் பேனல். மொத்தமே 6,000 பேர், only 6,000 people we selected. பேக் இன் யூஎஸில் நிறையா ஸ்டேடியம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து 400,000 பீப்புள்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 50,000 பீப்புள் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கனடாவில் வான்கூவர் அண்ட் ட்ரானோ இஸ் ஹோஸ்டிங். மொத்தமே 2 ஸ்டேடியத்தில் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டேடியத்தில் சேர்த்து இங்கே ஒரு 3,000, அங்கே ஒரு 3,000, அவ்வளோதான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் வாஸ் 200,000. மெக்சிகோ பார்த்தீங்க அப்படின்னா 210 ப்ளஸ் 220,000 வச்சுக்கலாமே. அங்கேயுமே வந்து தெர் வாஸ் அ மினிமல் ரெக்ரூட்மெண்ட் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியா க்ரோ ஆன மாதிரியே த ரேஸ் ஃபார் திஸ் வாலண்டியரிங் ரைட், அது வந்து இட்ஸ் அ பிக் ரேஸ். இது வந்து ஒரு சும்மா போனோம், நம்ம அப்ளை பண்ணோம், ஒரு 10 பேர் அப்ளை பண்ணாங்க, ஒரு 7 பேருக்கு கிடச்சிது, அந்த மாதிரி இதே கிடையாது. இது வந்து இட்ஸ் ஆல் யுவர் ஆட்டிடியூட், இட்ஸ் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு இன்டர்வியூ பேனலில் இருக்கும்போது இன்டர்வியூ பண்ணும்போது தீஸ் ஆல் ஆர் த மெயின் கீ பாயிண்ட்ஸ் வி டேக் இட். நான் ரொம்ப நாளாகவே இது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கு. ரெக்ரூட்மெண்ட் 2 வருஷம் 2 வேர்ல்ட் கப்பில் நான் ரெக்ரூட்மெண்ட் பேனல் இருந்திருக்கேன். எவ்வளோ தமிழ் மக்களை நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப விரலுட்டி எண்ணிடலாம். ரெக்ரூட் பண்ணுறத விடைக்கும் அப்ளிகேஷன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த எக்ஸ்போஷர் வந்து ஒரு வாலண்டியரிங் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட 2022 வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிறகு கேட்டிருக்காங்க கிரஹாம் எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணணும், இது என்ன. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இது வந்து ரொம்ப டஃப் டாஸ்காக இருக்குமோ, இது வந்து இப்படி பண்ணுற முடியாதோ அப்படின்னு நினைப்பாங்க. நோ, இட்ஸ் அ வெரி சிம்பிள் டாஸ்க். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருப்பான், அவன் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃபுட்பால், அவங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். ஸோ அவங்கள வந்து ஓகே எடுத்த ஸ்டெப்லேயே வந்து நீ ஃபீஃபாக்கு போ, வாலண்டியர் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஸ்லோவாக ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஈவெண்ட்டில் அந்த கிட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாலண்டியரிங், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் க்ரோ. ஸோ start focusing on 2030 from now. சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங். ஸோ இட் வில் பி ஒரு அந்த ஜேர்னி ரைட், இட்ஸ் அ பிக் ஜேர்னி ரைட். ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். கிராஜுவலி யூ ஹேவ் டு க்ரோ. ஸோ 2030 ஐ விஷ் ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள் அப்ளைங் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த குளோப். வாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய தமிழ் மக்களும் ஃபீஃபாவுக்கும் வாலண்டியரிங்குக்கும் வரணும். ஏன்னா அப்பதான் நம்ம கம்யூனிட்டியும் வளர்ந்ததுன்னு நம்மளும் சொல்லிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வாலண்டியர் அம்பாசிடரா எங்க டிவிக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பல பயனுள்ள கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கிரஹாம் பெல் அவர்கள். அவருடைய கருத்துக்களில் இருந்து நான் அறிந்து கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்போதுமே நீண்ட காலத்தை நோக்கியதாக நம்முடைய திட்டமிடல்களை நாங்கள் செய்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்போது விதைப்பதுதான் என்றோ ஒரு நாள் அறுவடை செய்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி என்றோ ஒரு காலத்திலே நம்முடைய சமுதாயத்தை கால்பந்து என்கின்ற உலகின் மிகப்பெரிய ஒரு விளையாட்டை நோக்கியதாக நகர்த்தப் போகின்றது. இன்று கிரஹாம் பெல் ஒரு ஃபீஃபா என்ற தளத்திலே நின்று கொண்டு அவர் காண்கின்ற கனவுகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் நாளை அதிலே விளையாட முடியுமா, அங்கே சென்று அவர்களால் கால் பதிக்க முடியுமா என்பதை அதை நோக்கியதாக அண்மிக்க செய்யும். அந்த வகையிலே தான் நீங்கள் கூட ஒரு விடயத்தை இன்று செய்துவிட்டு நாளையே பயனை நோக்கி நாங்கள் நகரக்கூடாது. நாங்கள் நீண்ட கால திட்டமிடல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில இணைந்து கொண்டு பயனுள்ள தகவலை வழங்கிய கிரஹாம் பெல்லுக்கு மீண்டுமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்ச்சிகளின் ஊடாக நீங்கள் எப்போதுமே
நீண்ட கால திட்டமிடலோடு நகர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மனதிலே பதித்து விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நன்றி, வணக்கம். ஸோ ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த ஒரு அழகான தருணத்தை அமைத்து தந்த ஆதி டிவி நெட்வொர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டு ஆல் த பேரண்ட்ஸ் அரவுண்ட் த குளோப். ஸோ இந்த ஒரு ஃபீஃபா அப்படின்னு சொல்கிற ஒரு வாலண்டியரிங் திங் ஸ்டார்டட் ஃப்ரம் ஒரு சின்ன ஸ்டேஜில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட ஜேர்னியை நான் உங்களுக்கு அழகாக சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். எல்லாமே வந்து இட் டசன்ட் கம் ஓவர் நைட். எல்லாமே கிராஜுவலாக தான் போகும். ஸோ யூ ஹவ் டு ஸ்டார்ட் என்கரேஜிங் யுவர் கிட்ஸ் ஃப்ரம் டே ஒன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, அவங்கள ஸ்லோவாக கெட் இன் டு த volunteering things with different community centers, school, different games, different sports. அவங்க அதுலெல்லாம் மெதுவாக வரும்போது தான் a big stage like FIFA or a big stage like Olympic, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் they will come to know. ஒரு பாயிண்ட்குள்ளே போகும்போது தான் they will come to know what is there to explore more. So once again, the heat is on, the stage is ready. Can't wait for 2026 World Cup. So in the வருஷம் we'll watch in the television, but in 2030 make sure you're watching in the stadium or you're being a part of World Cup 2030. Once again, thank you so much Adi TV for giving me this opportunity. Thank you Arun, thank you Kausalya for having me on this show. Thank you so much. மக்களே, இன்று நம்ம நிறைய விஷயம் வாலண்டியரிங்கை பத்தி, 2022 வேர்ல்ட் கப்பை பத்தியும் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்தது. இதுல நம்ம சமுதாயத்திலயும் நிறைய பேர் வந்து காலை பதிக்கணுங்கிற ஒரு கருத்தை எல்லாருமே முன்ன வச்சிருப்பாங்க. நீங்களும் ஃபீஃபாவை பத்தி, ஃபீஃபாவோட வேர்ல்ட் கப்பை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஆதி டிவி சேனலோட இணைஞ்சிருங்க. அதே மாதிரி நீங்க வந்து இதுல பேச போறீங்க அப்படின்னா ஆதி டிவியோட கான்டாக்ட் பண்ணுங்க. தூங்கா 20 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 உங்கள் ஆதி டிவியில் கண்டு கழியுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌசல்யா சந்திரமௌலி. நன்றி, வணக்கம்.